வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மேற்காசிய மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நேற்று இத்தாலிக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் 2025-29 ஆண்டிற்கான கூட்டு உத்திசார் செயல் திட்டம் ஆய்வு செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தனது சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் டிஜிட்டல் ஆளுகை வசதிகளை வலுப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கிலான ஆயுஷ் அனுதான இணையதளத்தை மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ஜாதவ் புதுடெல்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வரும் மே 23ஆம் தேதி முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வரவுள்ளார். இந்த பயணத்தின் போது ரூபியோ கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுடெல்லி ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தற்காப்புத்துறை ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் கூட்டமைப்பின் கூட்டத்தை இந்தியா அடுத்த வாரம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் செயலாளர் ரூபியோ கலந்து கொள்வார் என்றும் புதுடெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு பெய்ஜிங் சென்றடைந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் அவர் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு SSLV பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. IPL கிரிக்கெட்டில் நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.